ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேத்தி பார்ட் 2 வீடியோ போடலான்னு பிளான் பண்ணேன். நேத்தி வந்து சுத்தமாக டைம் இல்லாமல் போயிடுச்சு. நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொன்னேன், ரொம்ப பிஸி, சாப்பிட கூட நேரம் இல்லை. ஏன்னா ஒரு சில நாளில் தான் அப்படி இருக்கும். இன்னைக்கு வந்து ஆர்டரே இல்லை கடைசியில் காலையிலேருந்து. பட்டு இன்னைக்கு கொஞ்சம் காரணத்தினால காலையில் நம்ம வீடியோ எடுக்க முடியல. இப்போ நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. 3 மணி இப்போ தான் நமக்கு டியூட்டி முடிய போகுது. இது வந்து நைட்டு வேற ஒரு கடையில் இன்னைக்கு ஓவர் டைம் போட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு இங்கே வந்திருந்தேன். இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து கொய்த்து சிட்டிம்பாங்க. அதில் உள்ள பில்டிங்லாம், அந்த ஹைட்டான பில்டிங்லாம் இருக்கும்ல, அது கொஞ்சம் நமக்கு பக்கத்துலேயே இருக்கு. அந்த பில்டிங்லாம் உங்களை முதல்ல காட்டுறேன், எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இந்த உள்ள ஆப்போசிட்ல தெரியுதா, இதுதான் நம்ம கடை. தெரியுதா இந்த பில்டிங்ல இங்க இருக்கு நம்ம கடை. அப்படியே இங்க வந்தீங்கன்னா இந்த ஓல தெரியுது பார்த்தீங்களா, எல்லாம் ஹையஸ்ட் பில்டிங்கு. இது உள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியல. நான் என்ன இது வரையும் யார்ட்டையும் என்ன பில்டிங்கு இதில் என்ன இருக்குன்னு தெரியல. அதிகபட்சம் ஆஃபீஸ் தான் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இந்த ஐடி கம்பெனிஸ் மாதிரி இதுவும் ஒரு பிராண்டு ஆஃபீஸுன்னு இருக்குது இதில். ஓகேவா, இதில் இந்த ஓலா பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அதோட லோகோ இருக்குது. அதில் அது மாதிரி ஒரு பிராண்டோட லோகோ இருக்குது, அவங்களோட கம்பெனி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் இது நைட் டைமில் வந்து அப்படியே ஃப்ரீயாக இந்த ரோடு. அதே பகலில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் நீங்கள் காரு பார்க் பண்ணுறது கூட இடம் இருக்காது. இப்போ இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குல்ல பார்க்கிங்கு, பகலில் இந்த இடத்துல வந்து பார்க் பண்ண கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு நமக்கு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இது. இப்போ நமக்கு நைட்டு இங்கே ஓவர் டைம் போட்டிருக்காங்க. இங்கே எப்பயாச்சும் தான் ஆர்டர் வரும் நைட்டில். பட் இந்த ஸ்டாஃப்லாம் ஏற்றுறதுக்காக மட்டும் இங்கே வந்து பைக் டிரைவர்ஸ் தான். ஏன்னா கார் வந்து பார்க் பண்ண முடியாதுங்கிறனால இங்கே பைக் டிரைவர்ஸ் தான் அதிகமாக டெலிவரி பண்ணுவாங்க இந்த கடையில். பைக் டிரைவர்ஸ்லாம் வந்து ஒரு 12 மணிக்கு மேலே அதிகமாக இருக்க மாட்டாங்க. 12 மணிக்கு மேலே ஆர்டர் வந்தால் நான் வந்துடுவேன். நான் வந்துட்டு ஓட்டுவோம். இல்லை என்ன மாதிரி வேறு டிரைவர் யாராச்சும் நைட்டில் ஓவர் டைம் போடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம் ஓவர் டைம் போடுவாங்க, அவ்வளோதான். அந்த டைமில் வந்து கார் டிரைவர் வந்து ஆர்டர் இருந்தால் ஓட்டிட்டு கடைசியாக டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டாஃப்லாம் ஏற்றிட்டு போய் ரூமில் ட்ராப் பண்ணணும். அதுதான் ரெகுலர் ரொட்டீன் வேலையே அதுதான். பட் இது வந்து ஓவர் டைம் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறனால ஒரு வீக்குக்கு ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க. இந்த வீக் நமக்கு வந்திருக்கு. இன்னையோட முடிஞ்சிச்சு எனக்கு ஓவர் டைம். நாலுலேருந்து ஓவர் டைம்லாம் கிடையாது. நாலுலேருந்து டியூட்டி மட்டும் 8 ஹவர் டியூட்டி பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். இன்னைக்கு லாஸ்ட்டாக ஒரு 3 மணி நேரம் ஓவர் டைமு. இன்னைக்கு டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி. நான் நேத்தியும் 3 மணிக்கு தான் போனேன். நேற்று தூங்கவே இல்லை. அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் தூங்கினேன். காலையில் டியூட்டிக்கு வந்துட்டேன். அதோட 11 மணி டியூட்டிக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தூக்கம் சுத்தமாக இல்லை. மதியம் ஒரு மணி நேரம் தூங்கினேன் காரில், அவ்வளோதான். ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரேரு. சில நேரம் கிடைக்கும், அப்போ நம்மளாம் எடுத்துக்கணும். அதுமாரி சாப்பிட்றதுக்கு டைம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நீங்கள் இங்கே ஃபாரினில் இருக்கிற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமையே வந்து சுகர் வந்துடுது, நிறைய பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கிற பழைய ஆள் எல்லாமே அதான் சொல்லுது, எப்படியாச்சும் டைமை கேட்சப் பண்ணி நீங்கள் சாப்பிட்ருங்க ராஜ், எப்பயுமே சாப்பிடாம இருக்காதீங்க, அந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி ஆகிடும். அது உண்மைதான். பாடி கொஞ்சம் நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி தெரியுது. பாடி வந்து ஃபுல்லாக வீக் ஆகிடுதுங்க. அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. நம்ம பார்க்க அப்படி தெரியுது எல்லாருமே. அது ஏன்னா கஷ்டம். இன்னொன்று வந்து சாப்பாடுனா நம்ம வீட்டிலன்னு வச்சுங்களேன், 3 வேளை பர்ஃபெக்டாக, காலைல டிஃபனு, மதியம் வந்து லஞ்சு, நைட்டு டின்னர் வந்து பர்ஃபெக்டாக எப்படியோ நடந்துடும். நம்ம சாப்பிடனாலும் கூப்பிட்டு சாப்பிட வச்சிருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து நம்மளே சமைச்சு சாப்பிடணுங்கிறனால யாரும் நம்மளை வந்து கேட்கறது கிடையாது. நம்மளும் ஒரு சில நேரம் ரொம்ப டயர்டாக இருந்தால் சமைக்க அலுப்புப்பட்டுட்டு விட்டுருவோம், சாப்பிடாம தூங்கிடுறது, அந்த இது நடக்குது. ஃபாரின் லைஃப்பில் வந்து இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமான ஒரு சில விஷயம். இதெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா ஹோட்டல் சாப்பாடு ஒரு சில நேரம் ஒத்துக்கும், ஒரு சில நேரம் இங்கேயும் உள்ள ஹோட்டல் சாப்பாடு நமக்கு ஒத்துக்க மாட்டுது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எப்படின்னா உடம்பு வீணாக போயிடுது, அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. ஓகேவா, இன்னைக்கு எல்லாம் பயங்கரமான கூலிங்காக இருக்குது. நைட்லலாம் வந்து இப்போ எனக்கு நடுக்க ஆரம்பிச்சிச்சு, அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குது. காரில் டிக்கியில் இருக்குது, ஜாக்கெட்லாம் போடலாம் இப்போதைக்கு. திருப்பி காருக்குள்ளே ஏறிட்டோம்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக ஹீட் ஆகிடும். அது காருக்குள்ள ஜாக்கெட் போட்டு நீங்கள் உட்கார முடியாது. இப்போ வெளியில் இருக்கிறப்ப யூஸ் பண்ணலாமே தவிர உள்ளே போயிட்டீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது லைட்டாக. அதனால ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு போயிடுறது. என்ன அதிகபட்சம் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் நம்ம ரூமு. அவங்க ரூமு ஒரு 8 கிலோமீட்டர், நம்ம ரூமு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். போயிட்டு அப்படியே ட்ராப் பண்ணிட்டு நான் ரூமுக்கு போகணும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா பார்த்தீங்கன்னா, மீன் போய் நாங்கள் ஃபாயிலில் வாங்கிட்டு வந்தோம். அந்த வீடியோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால் இன்னைக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. நான் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். என்ன ரீசன்னா, அங்கே எடுத்த வீடியோ எல்லாம் எப்படி சொல்கிறது, அங்கே உள்ள செக்யூரிட்டி வந்து டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கிற ஏரியா போலக்கு. அது என்ன ரீசன்னு தெரில. செக்யூரிட்டி வந்து அதெல்லாம் டெலீட் பண்ணுங்க, அது இஷ்யூ ஆகிடும் அப்படி இப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஃபாயிலுங்கிற ஏரியாவில் போயிட்டு தான் மீன் வாங்கினோம் நாங்கள்.
விலை சீப்பாக இருந்தது. ஒரு 6 கேடிக்கு வந்து ஒரு 20 கிலோ இருக்கும் மீன் வாங்கினோம். வாங்கி நாங்கள் ஒரு 6-7 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நான் உங்களுக்கு அந்த வீடியோ இதில் சின்ன சின்ன கிளிப்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதை ஆட் பண்ணுற பாருங்க. இந்த காலத்தில் ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருக்குது ஃபிஷ்ஷிங் போட்டெல்லாம். இதில் வந்து இப்போ மீன் இறங்கி அப்படியே ஏலம் விடுவாங்களாங்க. அப்படியே உங்களுக்கு உள்ளே போயிட்டு காட்டுறேன். போயிட்டு ஏலத்தில் நம்ம வாங்குவோம். நம்ம ஒரு காசுபடி ஒரு 1700 வருமா வரும். 1700 இவ்வளோ மீன் ஒரு 25 கிலோ இருக்கும் மீன். ஓகேவா? இது வஞ்சரம்லாம் எங்களுக்கு தெரியல, இதுக்கு பேர் வைக்கல. ஓகேவா? கேட்டால் ஏதாச்சும் பொய்யா ஒரு பேரை சொல்லுவாங்க, அதனால நீங்களே கண்டுபிடிச்சிங்க இது என்ன பேருன்னு. நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் போட்லேருந்து இறங்கியிருக்கு. ஓகேவா? வாங்கியாச்சு. நாங்கள் அப்படியே கார் பார்க்கிங்கில் காரை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது. ஆப்போசிட்டில் தெரிஞ்சு பார்த்தீங்களா போட்லாம், அதுலேருந்து தான் இந்த மீன்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாம் வாங்கியாச்சு. இன்றைக்கி வந்த கடமை சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஓகே தானே? நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம வரோம். இறால் நண்டுலாம் வாங்குகிறோம், அதுக்கு சீக்கிரமாக வரும். எல்லாம் அன்றைக்கி தூங்கிட்டாங்க. எழுப்பி விட்றதுக்கு நான் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்துட்டோம்ப்பா. ஆனால் இவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. நான் எழுப்பி ட்ரை பண்ணேன், ஏன் தெரியல. டிரைவர் வந்து 120க்கு மேலே போக சொல்கிறாங்க. நான் வந்து சொல்லிட்டேன் 119க்கு மேலே நம்ம கார் போகாதுன்னு. அதனால சிறிது லேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகேவா? என்னதான் அர்ஜென்ட்டாக இருந்தாலும் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்ல. காலையில் எத்தனை மணிக்கு போனோம்னா ஒரு 7 மணிக்கு போனோங்க. இங்கேருந்து 7 மணிக்கு போனோம்னா கிளம்பணும். இங்கேருந்து நாங்கள் அங்கே போகிறதுக்கு 8:30 மணி ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா மீனும் வித்துட்டு கடைசியாக போனோம். ஒரே ஒரு பக்கெட்டில் கடைசியாக ஒரு ஆள் அந்த டைம் நமக்கு மாட்டினாரு. 6 கேடிக்கு மீனும் நிறையா இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு வாங்கிட்டோம். அதில் என்ன பிரச்சனைனா அந்த செதிலாக இருக்கிற மீனாக ஆயிடுச்சுங்க. அது க்ளீன் பண்ணுறது நம்ம ரூம்லலாம் க்ளீன் பண்ணா கஷ்டம். ஏன்னா நம்ம ரூம்லாம் சின்ன காம்பாக்டான ரூமாச்சா, க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு க்ளீன் பண்ண முடியாது. நம்ம வீட்டிலனா இடம் இருக்கும், நம்ம உட்காந்து க்ளீன் பண்ணலாம் கொள்ளலாம். இங்கே அப்படிலாம் இல்லை, நின்றுக்கிட்டே க்ளீன் பண்ணுங்கிறனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஒரு 4 மீன் 5 மீன் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டேன். மீன் குழம்பு வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணேன். செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் நான் டியூட்டிக்கே இங்கே வந்தேன். அதை எடுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, பொறுமையும் இல்லை. ஓகேவா? அதனால எடுக்க முடியல. நான் இருந்தாலும் அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும், இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் வீடியோ ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக ஏதாச்சும் பெஸ்ட்டான ஒரு வீடியோ உங்களுக்கு போடுவேன். நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், கொய்த்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா வரும். நான் உங்களுக்கு அதை காட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அது மாதிரி ராஜுபாய் TN50 யூடியூப் சேனல் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும், வீடியோ நிறையா போடணுங்கிற எண்ணம் வரும். ஓகேவா? இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியுதா? வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு வீடியோவில் கூட கொஞ்சம் நார்மலாக தெரியும்னு நினைக்கிறேன். லைவாக பார்க்குறப்ப அப்படியே இந்த கலர்ஃபுல்லாக அந்த லைட்டிங்கோட பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக நம்ம அந்த ஹாலிவுட் மூவிலாம் பார்ப்போம்ல, அந்த ஃபீல் கொடுக்குது இந்த பில்டிங்லாம். அது மாதிரி இந்த சைடில் நிறையா இது மாதிரி பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. அதில் ஒரு சில பில்டிங்குள்ளே நம்ம போனோம்னா பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி உள்ள பில்டிங்லாம் இருக்குது. அந்த டவரு அது இதுன்னு நிறையா சொல்கிறாங்க. நான் இன்னும் நிறைய பேர்கிட்ட அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். அப்படி கண்டிப்பாக முடிஞ்சிச்சுன்னா நம்ம போய் ஒரு நாள் வீடியோ உங்களுக்காகவே நான் எடுக்கிறேன். உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாம் கடை க்ளோஸ் பண்ணியாச்சு, நம்ம கடை எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்படியே அவங்கள பிக்கப் பண்ணிட்டு ரூமில் போய் ட்ராப் பண்ணுவோம். ஓகேவா? நல்லா தூக்கம் வருது. இன்னைக்கு போயிட்டு நிம்மதியாக தூங்கினா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு எனக்கு முதல் குறிக்கோள். ஓகேவா? இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியாக தூங்கினா தான் நாளைக்கு நான் டியூட்டிக்கு வரலாம். அப்படியே வாங்க, இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு அவங்கள ட்ராப் பண்ணிட்டு ரூமுக்கு நம்ம போவோம். இடையில நம்ம பேசுவோம். இந்த ஏரியா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இப்போ இருக்கோ, இதே அளவுக்கு காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். டிராஃபிக் இது உள்ளே வந்தாலே நமக்கு டைம் ஆகிடும், அந்தளவுக்கு டிராஃபிக்கான ஏரியா. பட் இப்போ அப்படியே எம்டியாக இருக்குது. இந்த நைட்டு ட்ராவலிங் எப்பயுமே எனக்கு பிடிக்கும். இது மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ளைனாக ரோடு இருக்குங்கும் போது அப்படியே ரிலாக்ஸாக அமைதியாக விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு போகும்போது அந்த காற்றுக்கு அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு. என்ன தான் நைட்டு தூங்காமல் வேலை பார்த்தாலும் அந்த டிரைவிங்குங்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசில். அது போதும் நமக்கு. அப்படியே நம்ம லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டோடு ஓட்டிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் நைட் டைமில் சுத்தமாக இல்லை. சில டைம் நைட்டில் கொஞ்சமாச்சு இருக்கும் இந்த ரோடெலாம். பட் ஓகே தான்.
அது மாதிரி நைட்டில் செக்கிங்கும் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி இந்த ரோடெலாம் கொஞ்சம் செக்கிங் கம்மி, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். இல்லைன்னா செக்கிங் அங்கங்கே நின்று வர மாதிரி ஆகிடும். ஆனால் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இங்கே செக் பண்ணுறது கூட நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது. ஒரு 2 மினிட்ஸில் உங்களை செக் பண்ணி அனுப்பிடுவாங்க. அது ஒரு சேஃபான ஒரு செக்யூர்டாக இருக்கும், நமக்கு பிரச்சனை இல்லை. அதுமாதிரி நம்ம பயப்பட தேவையில்லை. எப்பயுமே நம்ம வண்டியெல்லாம் கொஞ்சம் கரண்ட்டில் இருக்குங்கிறனால எதுக்கும் நம்ம கவலையே பட தேவையில்லை. இப்போ நம்ம ரூமுக்கிட்ட போயிட்டுருக்கோம். அவங்களெலாம் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ரூமுக்கிட்ட போயிட்டு என்ன இப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். 12 மணிக்கெலாம் வந்தால் தெரியாது. இன்றைக்கி டைம் 3 மணி ஆகிடுச்சு. நம்ம வரப்போ என்ன நடக்க போகுது பாருங்கள். நைட்டு 12 மணிக்கு மேலே வந்தால் இது ஒரு பிரச்சனைங்க. இங்கே எப்படின்னா பார்க்கிங் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம கார் நிற்கிதா, இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் கார் பார்க் ஆகிடுச்சு. எல்லா இடமும் ஃபுல்லாக, ஒரு சின்ன கேப்பு கூட இல்லை, எல்லா இடமும் பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இந்த காரை பார்க் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். நம்ம சுற்றி வந்து ஒரு ஏரியாவும் தேடணும். ஏன்னா எல்லாம் ஒன் வே மாதிரி. ஒரு ரவுண்டு வந்துட்டால் திருப்பி ரிவேஸ் போக முடியாது, திருப்பி சுற்றி வரணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போயிட்டு ஒரு ரவுண்டு அடித்து கார் பார்க்கிங் எங்கே இருக்குன்னு, ஏன்னா நிப்பாட்டுறது வந்து சேஃபாக நிப்பாட்டணும். நம்ம ஒரு மாதிரி இடிச்சிட்டா சரி ஓகே நம்ம சில்லறையாக செலவு பண்ணிக்கலாம்லாம் இல்லை, இங்கே ஃபைன் போட்டுருவாங்க. நமக்கு கம்பெனிலேருந்து ஃபைன் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சின்னதாக ஒரு டென்ட்டாக இடிச்சிச்சுன்னா கூட நீங்கள் போய் போலீஸ் பேப்பர் வாங்கிட்டு வரணும். அந்த போலீஸ் காப்பி வாங்கிட்டு வந்து இன்சூரன்ஸ் கொடுத்தா தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. இங்கே சின்ன இடிச்சிட்டாலும் இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணலாம், ஓகேவா? பட்டு அந்த அளவுக்குலாம் போனால் அது ரொம்ப வேலை அதிகம். அது தேவையில்லை. நம்ம நிப்பாட்டும் போதே சேஃபாக நிப்பாட்டிட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது நம்ம கூட இருக்கிற எல்லா டிரைவருக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கிங்கில் இடிச்சிட்டு போய் ஒரு பையன் 120 கடி என்னமோ ஃபைன் கட்டியிருக்காப்புல. யாரோ இடிச்சிட்டு போனதுக்கு அந்த பையன் சேலரியிலேருந்து கட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பல பிரச்சனை வரும். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது சில நேரத்தில், ஓகேவா? ஒரு பார்க்கிங் கூட மிக முக்கியமானது. அதை அலட்சியமாக நம்ம பார்க் பண்ணிவிட்டு சும்மா போயிடலாம். ஏன்னா நிறையா சின்ன இடம் கிடைக்கும், கார்னராக இருக்கும், வண்டி திரும்புகிற இடமா இருக்கும். சில பேர் அது தெரியாமல் நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன், வேறு வண்டி போகிறப்ப கண்டிப்பாக இடிச்சிரும். அதுக்கு ஒரு சில நேரத்தில் பிரச்சனை. வாங்க அப்படியே பார்க்கிங்கை தேடுவோம். நைட் டைமில் கண்டிப்பாக பார்க்கிங் கிடைக்கிறது ரேர் தான். பார்த்தா தெரியும் பாருங்கள், இந்த 2 சைடுமே பாருங்களேன், ஃபுல்லாக பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு. அதுவும் ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த மாதிரி ரோட்டு ஓரமாகவே நிறைய பேர் நிப்பாட்டிடுவாங்க. இந்த மாதிரி இப்போ பார்க் பண்ணோம்னா யாராச்சும் இடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை. அது வேறு வழி இல்லாமல் பார்க் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? பட்டு நம்ம சேஃபாக பார்க் பண்ணிட்டு போகிறது நமக்கு நல்லது. ரிஸ்க் எடுக்கலாம், அவங்களோட தனிப்பட்ட முடிவு தான். நம்ம எப்பயுமே ஸ்பெஷலாக நமக்குன்னு ஒரு சில ஸ்பேஸ் இருக்கும், அங்கே போய் பார்ப்போம். அது இன்றைக்கி அவைலபிளாக இருக்கான்னு தெரியல, சில நேரங்களில் இருக்கும். நான் மேக்ஸிமம் அந்த ஆப்போசிட் சைடு பார்க் பண்ணுவாங்க. அந்த ரோட் சைடில் வந்து பார்க்கிங் எப்பயுமே இருக்கும், அதில் பார்க் பண்ணுவோம். இல்லை இந்த ரைட் சைடில் தெரியுது அவங்களுக்கு, எல்லா காரும் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த சைடு பார்க் பண்ணுவேன். இதுவும் சேஃபாக இருக்கும், பிரச்சனை இல்லை. பட்டு இதுவும் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்குது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. பார்த்தீங்களா, இந்த சைடு ரைட் சைடில் ஸ்பேஸே இல்லை சுத்தமாக. எனக்கு தெரிஞ்சு ஓகே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, பட் சேஃபான்னு கேட்டிங்கன்னா நான் ஓகே தான், போடலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தான் அது. நமக்கு இன்றைக்கி கிடைத்தது இதுதான். நம்ம ரூம்லேருந்து ஒரு 200 மீட்டர் இப்போ இந்த நம்ம போட போகிற இடம், ஓகேவா? கார் பார்க்கிங் இந்த செவுத்து ஓரத்தில் அப்படியே பார்க் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இதோட சேஃபான பார்க்கிங் கிடைக்குமானா ரேர் தான். இது கிடைச்சதே எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பெருசு. அப்படியே பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தே தான் நம்ம ரூமுக்கு போகணும், ஓகேவா? அப்படியே வாங்க கிளம்புவோம். கார் லாக் பண்ணியாச்சு, அப்படியே போவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நமக்கு நியரஸ்ட்டாக இருக்குன்னு ஆல்ரெடி வீடியோலாம் காமிச்சிருப்பேன். இதில் ரைட் சைடில் கிராண்ட் ஐப்பர், இந்த லாஸ்ட்டில் இருக்குது கிராண்ட் ஐப்பரு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த உள்ள தெரியுது ஆப்போசிட்டில் ஆன் காஸ்ட்டு சிட்டி ஸ்டார் அப்படின்ட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி உள்ளது தான். எல்லாம் நமக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிறனால பிரச்சனை இல்லை. எதுவுமே நம்ம எட்டிலாம் போய் கஷ்டப்பட்டுலாம் வாங்க வேணாம், எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படி இங்கேயே பக்கத்தில் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் காரை நாங்கள் பார்க் பண்ணிட்டு நடந்து போய் வாங்கிட்டு வந்துடுறது, பக்கம் தானேன்ட்டு. ஓகே தான். சில ஏரியாலெலாம் வந்து ரூம்லேருந்து ரொம்ப எட்டி இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் வாங்கணுன்னா கூட காரை எடுத்துகிட்டு போய் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே அந்த பிரச்சனைலாம் இல்லை.
ஒரு வயசு வரையும் பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் ஒரு 10 மணி 12 மணிக்கு மேலே வெளியில் சுற்றுறோம், படத்துக்கு போகிறோம்னா வீட்டில் திட்டுவாங்க. ஆனால் ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுவே லைஃப் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, 3 மணிக்கு தான் வந்து தூங்கவே போகிறோம். இதுதான் ரியாலிட்டி, வேறு வழி கிடையாது. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதெல்லாம் கொஞ்சம் ஃபீலிங் இருந்தாலும் நமக்குன்னு இருக்கிற ஒரு சில கடமைகளை நம்ம முடிக்கணுங்கிறனால அப்படியே நம்மளை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிட்டு அவங்களுக்காக ஒரு சில வருடங்கள் நம்ம கஷ்டப்பட்டு பிரச்சனைகள்லாம் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃபு கொஞ்சம் செட்டில்டு ஆக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். அது நடக்கும் நடக்காதுங்கிறது வந்து உண்மை கிடையாது. நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம். ஏன்னா நிறைய பேர் இங்கே சம்பாரித்து நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் எதுலேயோ பணத்தெல்லாம் ஏமாந்து வீடு எல்லாத்தையும் விற்ற ஆளுக்களும் இருக்குங்க. ஓகேவா, அது அவங்களோட சூழ்நிலை, அவங்களோட சுற்றி இருக்கிற நபர்களை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி போய் முதல்ல நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு புதுவிதமான ஒரு வீடியோ, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான வீடியோ ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான், ஏன்னா நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு மீட் பண்ணுவோம்.